நள்ளிரவில் காவல் நிலையத்தில் கொள்ளையடித்தவர்களை பிடிக்க சென்ற காவலரை கல்லால் தாக்கி 2 பேரை அல்லி நகர போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பீர் முகமதுவிடம் கேட்கலாம். வணக்கம் பீர் முகமது, இந்த நபர்கள் யார் என்ற விவரம், மேலும் காவல்துறையினருடைய நடவடிக்கை என்னவாக இருக்கிறது, விவரங்கள்? வணக்கம் பிரபாவதி. தேனி போதை தடுப்பு நுண்ணறிவு பிரிவு காவல் நிலையம் பாத்தீங்கன்னா தேனி ஈஸ்வரன் நகர்ல இருக்கு. தேனி அலிநகரம் எல்லைக்கு உட்பட்ட இந்த பகுதியில பாத்தீங்கன்னா நேற்று நள்ளிரவு 1 மணி அளவில் R15 அதாவது யமஹா R1 பைக்கில் வந்த 2 இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அந்த காவல் நிலையத்தின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பாத்தீங்கன்னா அங்கு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பொருட்களை அள்ளி சென்றுள்ளனர். இதை தடுக்க வந்த இரவு நேர காவலர்களான முருகேசன் என்பவர் அவர்களை தடுத்த போது அவரை தள்ளிவிட்டு அவரால் கல்லால் தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். அதன் பின் தொடர்ந்து வந்த SSI ரமேஷ் என்பவர் பாத்தீங்கன்னா அவரை அழைத்துக் கொண்டு ஒரு நபரை பிடித்துள்ளனர். அந்த பிடித்த நபர் பாத்தீங்கன்னா மற்றொரு நபர் தப்பி சென்ற நபர்களையும் விரட்டி பிடித்துள்ளனர். மேலும் பாத்தீங்கன்னா இந்த தேனி அலிநகர் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட இருவரும் பாத்தீங்கன்னா அவர்களிடம் பாத்தீங்கன்னா தேனி போதை தடுப்பு காவல் நிலையத்தில் உள்ள 10 கிராம் கஞ்சா, 24 மொபைல் போன்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா கைவிலங்கு மற்றும் ரசாயன பவுடர்கள், 3 டிஜிட்டல் கேமரா, அரசுக்கு சொந்தமான இந்த பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா திருடி சென்றுள்ளனர். இதனை கைப்பற்றி தற்போது இருவரையும் அள்ளிநகரம் காவல் நிலையத்தில் வைத்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா இவர்கள் யார் என்று பாத்தீங்கன்னா தேனி தேவாரம் அருகே உள்ள பண்ணபுரத்தைச் சேர்ந்த நிதிஷ்குமார் என்பதும் 24 வயதான இளைஞர் அவர். மேலும் பாத்தீங்கன்னா அதே பகுதி கோம்பையைச் சேர்ந்த உதயகுமார் என்பதும் தெரிய வந்தது. இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் நேற்று மது போதையில் பாத்தீங்கன்னா 1 மணி அளவில் போதை தடுப்பு காவல் நிலையத்தை உடைத்து பொருட்களை கொள்ளையடித்துள்ளனர். மேலும் இவர்களை பிடித்து தற்போது அலிநகரம் காவல் நிலையத்தில் வைத்து தற்போது விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் பாத்தீங்கன்னா இவர்கள் கேரளா மற்றும் தமிழகத்தில் பல்வேறு வழக்குகள் கஞ்சா வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபாவதி.